மனசோட நிறம். இது ஒரு காதல் கதை. தென்னங்கீற்று கூரையும் 3 பக்கம் அதேவித மறைப்புமாய் இருந்தது அந்த ரெஸ்டாரண்ட். பெரும்பாலான மேஜைகளில் நாற்காலிகள் உட்புறம் தள்ளப்பட்ட நிலையில் காலியாக இருந்தன. 2 மேஜைகளில் சிலர் சிற்றுண்டி அருந்தி கொண்டிருந்தனர். ஒரு மூலையில் இருந்த மேஜையின் நடைவழியை ஒட்டிய நாற்காலியில் ரெக்கார்டுகள், டிஃபன் பாக்ஸ் மற்றும் மணிபர்ஸ் முதலான தாராவின் சுமைகள் வைக்கப்பட்டிருந்தன. அவள் அடுத்ததில் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு எதிரான நாற்காலியில் மனோஜ், பார்த்தலுடன் வந்த பரிசுக்காரன், ஒரு மேஜைக்கு காஃபி டபார்களை விநியோகித்துவிட்டு இவர்களிடம் வந்தான். தட்டுகளில் பிளாஸ்டிக் உருண்டைகளாக ஐஸ்கிரீமும் அதன் ஸ்பூன்களும் வைக்கப்பட்டன. ஐஸ்கிரீம் கோலத்தை திறக்க முயற்சித்தபடியே மனோஜ், உன் பர்த்டே அன்னைக்கு வந்திருந்தா உன்னோட சினிமாவுக்கே போயிருக்கலாம் இல்லையா என்றான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உங்களை பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்திருந்தீங்கன்னா அவங்களும் பார்த்துருப்பாங்க. அது சரி, அவங்களோட சேர்ந்தா நாம் சினிமாவுக்கு போகிறது? நாம் மட்டும் போயிருக்கலாமேன்னு சொன்னேன். வந்திருந்தா போயிருக்கலாம் தான். அப்போது இன்றைக்கி போகலாமா? ஐயோ, இன்றைக்கி நான் வரலேப்பா. ஏன்பா? தலையை ஆட்டி மறுத்தாள். அவளுக்கு இன்று ஏதோ டெஸ்ட் இருக்கிறதாம். ரொம்பத்தான் படுப்பில் அக்கறை. டுட்டோரியல் தானே, ஒரு டெஸ்ட் எழுதாட்டி என்ன குறைஞ்சா போயிட போது. அவனால் மூடியை திறக்க முடியவில்லை. வலுவாக முயற்சித்ததில் விரல் நக கண்கள் வலித்தன. கையை உதறி கொண்டான். கொடுங்க, நான் ஓப்பன் பண்ணி தரேன். தாரா வாங்கி அதை எளிதாக திறந்து கொடுத்தாள். இத்தனை நேரம் ரெஃப்ரிஜரில் இருந்த குளுமையில் ஐஸ்கிரீம் மிகுதியாக உறைவிலிருந்து ஸ்பூனில் கிளறி விட்டு கரைய சாப்பிட தொடங்கினார்கள். தாரா அணிந்திருந்த க்ரீம் நிற சுடிதாரை உன்னித்தவாறு, இது பர்த்டே ட்ரெஸ்ஸா? புதுசாக இருக்கே என்றான். இது வழக்கமாக எடுக்கிறது தான். பர்த்டேக்கு ஒரு வெயிட் ஜீன்ஸ் டிஷர்ட்டும் எங்கள் அண்ணா சேலத்தில் இருக்காரே, அவர் எடுத்து கொடுத்தாரு. அதை போட்டுட்டு தான் அன்னைக்கு சினிமாவுக்கெல்லாம் போனேன். உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி கூட கிளாஸ் இல்லைன்னா போட்டுட்டு வந்திருக்கலாம். 2 பேரும் ஜீன்ஸில் இருந்திருப்போம். தாரா புன்னகைத்தாள். ஜீன்ஸா? அதுவும் வெயிட் இல்லையா? உனக்கு நல்லா இருக்காதே. நல்லா தான் இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க தெரியுமா. மற்றவங்க சொன்னால் உடனே நம்பிடுறதா என்றதும் அவள் முகம் மாறியது. சலிப்புடன், நான் எது பண்ணாலும் நீங்கள் குத்தம் சொல்கிறீங்க என்றாள். அப்படி இல்லைம்மா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரெஸ் நல்லாயிருக்கும். உனக்கு சுடிதார் ஓகே இல்லைன்னா நேற்று நீ வீட்டில் போட்டிருந்தியவ ஒரு மாதிரி பாவாடை ஸ்லாக் என்றவன் குரலை தனித்து முன்னால் உடம்பை குனிந்து கொண்டு, எனக்கு உன்னை பாவாடை ஸ்லாக்கில் பார்க்குறது தான் ரொம்ப பிடிக்குது தாரா. ஏன்னா என்பதற்கு அவள் கையை அடிக்கிற பாவனையில் ஓங்கினாள். அவன் தடுத்து பின்வாங்கிற பாவனை செய்தான். தெரியும் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு என்றவள் யோசனைக்கு பிறகு, நான் மிடியாவது எடுத்துக்கிட்டுமா? சுடிதாரே போட்டு போர் அடிக்குது. உங்களுக்கு மிடியாவது பிடிக்குமா இல்லையா என்றாள். மனோஜுக்கு மிடியில் இளம் பெண்களை பார்ப்பது விருப்பமானது தான். சற்றே பூசினாட் போன்ற உடம்பு, வாகுள்ளவர்களுக்கு கண்டைக்கால் வரை தெரிகிற அந்த உடை நன்றாகவே இருக்கும். தாராவும் அப்படி உடல்வாகு கொண்டவள் தான். ஆனால் அதை அவள் அணிவது அவனுக்கு பிடிக்கவில்லை. உனக்கு அது வேணாம் தாரா என்றான். ஏன், அதுவும் நல்லா இருக்காதா எனக்கு? ஆமாம், கௌசிகா கூட போட்டிருக்காளே, அவளுக்கு நான் நல்லா இருக்கும்பீங்க என்றபோது அவள் கோபித்து கொண்டது தெரிய முகம் வாட்டமுற்றிருந்தது. தாரா இப்படித்தான், அதிகமாக உணர்ச்சி வசப்படுகிறாள். அதை அவள் முகம் உடனே வெளிக்காட்டிவிடும். எனவே அவள் புரிகிற விதமாக பேச வேண்டியது அவசியம். அது மனோஜுக்கு தெரியுமாததால் நிதானமாக அவளுக்கு விளக்கினான். அப்படி இல்லை தாரா, ஒரு சிலருக்கு பாவாடை தாவணி நல்லாயிருக்கும். அவங்களே சுடிதார் போட்டால் நல்லா இருக்காது. ஒவ்வொருத்தருக்கு சுடிதார், ஒவ்வொருத்தருக்கு மிடி. ஒரு சிலருக்கு மட்டும்தான் எந்த ட்ரெஸ்ஸுனாலும் நல்லாயிருக்கும். கௌசிகா அந்த மாதிரி. அதெல்லாம் அவங்களோட உயரத்தையும் ஸ்ட்ரக்சரையும் பொறுத்துது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள தான் பாராட்டி பேசுகிறீங்க, என்னை மட்டும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க என்றவளுக்கு பேச கண்கள் கலங்கின. ஏய், என்ன தாரா இதுக்கு போய்? தாரா எதுவும் பேசாமல் குழந்தைகள் கோபித்து கொண்டு போ என்கிற மாதிரி தலையை அசைத்தாள். அதற்குள் கண்களில் கண்ணீர் நிறைந்த வழியிலாயிற்று. மனோஜ் மேஜை மீது தாழ்ந்து அவளை தேற்ற முயன்றான். அவள் தன் நாற்காலியில் பின்னகர்ந்து கொண்டாள். அவனது கை எட்டாதபடி கண்ணை கசக்கியவாறு விசுமவும் தொடங்கினாள். தாரா, ப்ளீஸ் அழாதம்மா, யாராவது பார்க்க போகிறாங்க என்றவன் அங்கிருந்த மற்றவர்களை கவனித்தான். இடைவெளி சற்று அதிகம். தவிர அவர்களுக்கு தாரா முதுகு காட்டியபடி இருந்தாள். அதனால் அவர்களுக்கு தாராவின் விசும்பலோ அல்லது பேச்சோ கேட்கவில்லை போலும். அவர்கள் இங்கே கவனிக்காததில் அது தெரிந்தது. இப்போது அவள் தலையை கவிழ்த்து கொண்டு முகம் பொத்தி அழலானாள்.
அங்கிருந்து எழுந்து வந்து அவளின் பக்கத்தில் நாற்காலியில் இருந்த ரெக்கார்டு நோட்டுகளை டிஃபன் பாக்ஸ் மற்றும் பனி பர்சுடன் எடுத்துவிட்டு அங்கே அமர்ந்தான். அவற்றை தன் மடியிலே வைத்துக்கொண்டு, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு தாரா. சரி, இல்லை வேண்டாம், உனக்கு வேணும்னா நீ தாராளமாக மிடி போட்டுக்க. நான் சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேன். அதை நீ சீரியஸாக எடுத்துக்கிட்டு ப்ளீஸ்மா அழாத, கண்ணை தொடச்சிக்க. கர்ச்சிப் தரட்டுமா என்று பேண்ட் பேக்கெட்டில் இருந்த கைக்குட்டையை எடுக்கும்போது அவளே தன் கைக்குள் இருந்த மடித்த பூ போட்ட பெண்கள் கைக்குட்டையால் கண்களை ஒட்டி கொண்டாள். பிறகு அழுத்த துடைத்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். பின்னால் சற்றே திரும்பி பார்த்ததில் யாரும் இதுவரை கவனிக்கவில்லை என்பது உறுதியானது அவனுக்கு. அது எப்படி இந்த பெண்களுக்கு நினச்ச உடனே அழுக வந்துடுது? முன்பு பல தடவைகள் தாரா கோவித்து கொண்டதுண்டு. என்றாலும் அவள் அழும்படியாக இவன் நடந்து கொண்டதில்லை. இப்போது இந்த அளவுக்கு ஆகும் என்று தெரியாதே. அவனுக்கு அதை நினைக்க சங்கடமானது. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போனையே, எனக்கு பர்த்டே ட்ரீட் இல்லையா என்று நேற்று கேட்கவும் தான் அவள் காலையில் வாங்க கேக் வாங்கி தரேன் என்றிருந்தாள். அதன்படியே அவன் தாரா கிளம்புற நேரம் வரை காத்திருந்து அவளுடன் இங்கே வந்திருந்தான். கேக்கை சாப்பிடும்போது ஒன்றுமில்லை, அவளுக்காக ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு கொண்டிருக்கையில் இப்படி ஆகிவிட்டது. தாராவிடம் மன்னிப்பு கேட்கலாமா என்று மனோஜிற்கு யோசனை. திரும்பவும் அதையே பேசினாள். அவள் மீண்டும் தனது வாதங்களையே தொடர்வாள். அதனால் வேறு எதையாவது பேசி இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டியதுதான். எதை பேச ஆரம்பிப்பது என்று யோசித்து கொண்டே அவளை பார்த்தான். தாராவின் முகத்தில் இன்னும் ஒரு விதமான வெறுமை. ஐஸ்கிரீமை சிரத்தையே இன்றி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அதை பார்த்ததுமே முன் தீர்மானத்திற்கு மாறாக, இன்னும் கோபம் தீரலையா என்று கேட்டுவிட்டான். அவள் அது காதில் விழாத மாதிரி இருந்தாள். இன்னும் தேரல போல இருக்கு என்றபோது சில சிறு மாற்றமாவது உண்டாக காணும். என் மேலே கோபம்னா திட்டிடு தாரா, இப்படி பேசாமல் இருந்தீங்க என்ன அர்த்தம்? தாரா மசிகிறபாடி இல்லை. ஐஸ்கிரீமை பிடிங்கினாலாவது பேசுவாளா என்று அதையும் செய்து பார்த்தான். மேலும் அவன் முகம் இறுங்கிக் கொண்டது. திரும்பவும் தட்டை அவளிடமே நகர்த்திவிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலானான். இனி அவளுக்கு எப்போது பேச தோன்றுகிறதோ அப்போது பேசட்டும். அதுவரை எத்தனை முயற்சி எடுத்தாலும் அவளிடம் பலிக்காது. பில்லுக்கு பணத்தை கொடுக்கும்போது நான் தரேன் என்றால் அவசரமாக. அவளை மறுத்துவிட்டு அவனே கொடுத்தான். வெளியே வந்து நடக்கத் தொடங்கினர். அவள் தெருவை வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள். காலை பரபரப்பில் மனிதர்களும் வாகனங்களுமாக இருந்தது தெரு. தாராவின் டுட்டோரியலுக்கு செல்கிற பாதை பிரியும் இடத்தை அடைந்தனர். அவன் அங்கே நின்று, சரி தாரா, நான் போயிட்டு வரேன் என்றான். நானும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரேன். உனக்கு கிளாஸுக்கு போக நேரம் இல்லையா? 10:10 போனால் கூட போதும் என்றவள் அவனுடன் நடக்கலானாள். அதன் பிறகு அவள் பேசவில்லை. இதற்கு அவள் அங்கேயே பிரிந்து சென்றிருக்கலாம். ஆனால் இப்போது அவளுக்கு கோபம் குறைந்து விட்டது போலத்தான் இருந்தது. அதுவே அவனுக்கு ஆறுதலாகனது. நற்சந்தியில் சிறிது நேரம் நிற்க வேண்டியதாயிற்று. தானியங்கி சமீட்சையை கவனித்தபடியே ஒரு புறம் வாகனங்கள் தேங்கி இருக்க, இவர்கள் கடக்க வேண்டிய சாலையில் அடுத்தடுத்து வாகனங்கள் வந்து கொண்டே இருந்தன. கிடைத்த இடைவெளியில் மனோஜ் நகர்ந்தான். இடது கையில் மடக்கி பிடித்த ரெக்கார்டுகளுடன் இருந்த தாரா அப்போது அவனது கையை முழங்கைக்கு மேலாக பற்றி கொண்டாள். அந்த தொடுகையும் பற்றி பிடித்தலும் அவனுக்கு இதமளித்தது. மிகுந்த நெரிசலான ஒரு அகலப்பாதையில் அவள் இப்படியே தன்னை கைப்பிடித்து வர தான் அவளை பத்திரமாக எதிர்புறம் கொண்டு சேர்க்கிற மாதிரி வாய்க்க வேண்டும் என நினைத்து கொண்டான். சாலையை கடந்ததுமே தாரா கையை விட்டுவிட்டாள். அவனுக்கு அதில் ஒருவித இழப்புணர்வு. இன்னும் சற்று தூரத்துக்காவது அவள் கையை விடாமல் இருந்திருக்கலாம். சாலையை கடக்கும்போது அவளது கையை தன் கை விரல்களில் கோர்த்து கொண்டிருந்தாலாவது விடுவிக்காதபடி இறுக்கிக் கொண்டிருக்க முடிந்திருக்கும். பேருந்து நிறுத்தத்தில் வெளியூர் பேருந்துகள் நிறுத்தும் இடத்திற்கு அவர்கள் வந்தனர். கோவை பேருந்துகளில் இருக்கைகள் நிரம்பியிருந்தன. கூட்டமில்லாத பஸ்ஸில் போய்க்கிறேன் தாரா, உனக்கு லேட் ஆகுதா? அவள் தன் மணிக்கட்டை திரும்பி பார்த்து பரவாயில்ல என்றாள். வால்பாறை பேருந்து ஒன்று தயங்கி தயங்கி ஊர்ந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த தாரா, போன மாதம் வால்பாறை போயிருந்துமே எங்கள் பாட்டி வீட்டுக்கு என்றாள். அப்படியா? என்ன, ஏதாவது விசேஷமா? விசேஷம் ஒன்றும் இல்லை. பூஜா ஹாலிடேஸில் 2-3 நாள் லீவு இருந்ததுனால போனோம். அதோடு நிறுத்திக்கொள்வாளோ என்று யோசித்து கொண்டிருக்கையில் அவள் பேச்சை தொடர்ந்தது மனோஜிற்கு ஆசுவாசமாக இருந்தது. அவளது உறவினர்கள் பற்றியும் தேயிலை தோட்டத்திற்கு அவளின் மாமா அழைத்துச் சென்றது பற்றியும் சொல்லத் தொடங்கினாள். கல்லூரியில் படிக்கிற அவளது மாமா பையன் நன்றாக பாடுவான் என்றாள். பாலாஜி கோயிலுக்கு அவன்தான் அவர்களை அழைத்துச் சென்றானாம். பாலாஜி கோயிலின் ஏகாந்தம். அங்கே போக நடந்து செல்ல வேண்டிய தேயிலை தோட்டத்திற்கு உடையான மரங்கள் அடர்ந்த பாதை. திரும்பி வரும்போது பெய்த பனித்தூறல் அதனுடைய தூர வளைவில் மங்கலான ஒளிப்புள்ளிகளாக தெரிந்து வரும் வாகனங்கள். தாராவின் முகம் உற்சாகமாக இருந்தது. வால்பாறையிலும் அப்படித்தான். வெயில் அடிச்சே இருக்கும், திடீர்னு தூறல் போடும். காலையிலையும் ராத்திரிலையும் மிஸ்ட் விழுந்திருக்கும், ரொம்ப குளிரும் அங்கே எனும்போது
இரு கைகளையும் சேர்த்து ரெக்கார்டு நோட்டுகளை இறுக்கிக் கொண்டாள். வால்பாறை குளிர் அதன் மலைகளிலிருந்து இறங்கி இங்கேயே வந்து விட்டது போல. அடிக்கடி உங்களை நினச்சிக்குவேன் என்று சிரித்தாள். நான் அங்கே இருந்திருந்தா உனக்கு குளிர் அடிக்காமல் பார்த்துருப்பேன் என்றதும் முறைத்தாள். ஆனாலும் உள்ளுக்குள்ள உங்களுக்கு ரொம்ப லொல்லு ஜாஸ்தி. அந்த முறைப்பும் அப்படியே மாறி உதடுகளில் முறுவலானது. அவனுக்கு சிகரெட் புகைக்க வேண்டுமாய் உணர்வு. தாராவிடம் சொல்லிவிட்டு நகர்ந்தான். புத்தக கடையை ஒட்டி ஒரு அம்மாள் வெற்றிலை பாக்கு மற்றும் பீடி சிகரெட்டுகளுடன் தரைக்கடை விரித்திருந்தாள். சிகரெட் வாங்கி பற்ற வைத்து கொண்டு வந்தான். உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். கேளு. உங்களுக்கு என்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு? பதிலுக்கு அவளுடன் அவனை பார்த்தாள். மனோஜிற்கு அவளை சீண்டி பார்க்க வேண்டும் போல இருந்தது. உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னலையே என்றான். தாரா திகைப்புடன் அவனை பார்த்தாள். முகம் வாட்டமுற்றது. பார்வையும் மாறிக்கொண்டே சுற்றுப்புறத்தை வெறித்தாள். மனோஜ் சுவாரஸ்யமாக சிகரெட்டை புகைத்தவரே அவளது அந்த மாற்றத்தை ரசித்து கொண்டிருந்தான். நான் போகட்டுமா என்றாள் தாரா சன்னமான குரலில். அதுக்குள்ளே என்ன அவசரம்? நான் பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் போனால் போதாதா? நான் எதுக்கு உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கணும் என்று தலையை குனிந்து கொண்டாள். யார் சொன்னாங்க அப்படின்னு? யாரும் சொல்லலை, எனக்கே தெரியுது. எப்போ பார்த்தாலும் உங்களோட நான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். நேற்றும் உங்களை சங்கடப்படுத்தினேன், இன்றைக்கும் அதே மாதிரி ஆயிடுச்சு. எந்த விதத்தில் பார்த்தாலும் நான் உங்களுக்கு பொருத்தமில்லை தானே? நிமிர்ந்து அவளின் கண்களில் நிராசை படிந்திருந்தது. உதடுகள் மெலிதாக துடித்து கொண்டிருந்தன. தான் பேசியது வினையாகிவிட்டதை மனோஜ் உணர்ந்தான். எப்படியேனும் தான் சொன்னது வெறும் விளையாட்டு என்பதை அவளுக்கு புரிய வைத்துவிட வேண்டும் என்று அவன் தீர்மானித்து கொண்டிருந்தான். தாரா மிகவும் களைப்பூற்றவளாக காணப்பட்டாள். பக்கவாட்டில் திரும்பி அவனைத் தவிரவும் மற்ற மனிதர்கள், இடங்கள், பொருட்கள் மீது நிலையற்று அலைந்த பார்வை அவளின் சோகமும் அழகாகவே இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரமாவது அதை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. அவளையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். தாரா கடைக்கண்ணில் அவனை கவனித்தாள். உடனே அவனுக்கு நேராக திரும்பி முறைத்தாள். உங்களுக்கே என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி உத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? குரலில் வேகமும் எதிர்ப்பும் தொனித்தது. அவன் ஆச்சரியமாகி மேலும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். என்னை பிடிக்காதவங்க என்னை பார்க்கக்கூடாது. அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாகவே அவளுக்கு சிரிப்பும் வந்துவிட்டது. அதை வெளிக்காட்டக்கூடாது என்கிற முனைப்பில் முகத்தை கடுமையாக வைத்து கொள்ளவும் கீழ் உதட்டை கடிக்கவும் செய்தாள். அவளால் முடியவில்லை. ஆகவே அவன் புன்னகைத்தான். அதனால் அவளும் சிரித்தாள்.